உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். ரிஷபத்தில் குரு, செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. முதலில் மேசம். தன குடும்பாதிபதி சுக்கிரன் சிம்மராசிக்கு மாறுவது சிறப்பு. சூரியனும் புதனும் சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கின்றார்கள். தனஸ்தானத்தில் குரு அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். சுபகாரியங்கள் இல்லங்களில் நடக்கும். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவியர்க்கிடையே சிறு பிரச்சனை தோன்றினாலும் பெரிய கருத்து வேற்றுமைகள் ஏற்படாது. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வதால் யோக பலனை அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதிகப்படியான வருமானங்கள் வந்து சேரும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்வீர்கள். சொத்துக்களை வாங்குவது விற்கின்ற முயற்சி பலிக்கும். புதன் வக்கரகதியில் இருப்பதால் சகோதர ஒற்றுமை சற்று குறையலாம். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தலைதூக்கலாம். வேலை அதிகரிக்கலாம். வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம். இடம் மாறுதல்கள் சிலருக்கு ஏற்படும். பரிகாரம்: வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றுங்கள். உங்களது அனைத்து வினைகளும் தீரும். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் கேந்திரத்தில் பலமாவது சிறப்பு. சூரியனும் பலமடைந்திருக்கின்றார். பொருளாதார நிலையில் சிக்கல் இருக்காது. கணவன் மனைவிக்குள் ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் நிகழும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. அலுவலகத்தில் நல்ல சூழல் காணப்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல நிறுவனங்களில் வேலை மாற்றம் நிகழும். அந்த மாற்றத்தால் பதவி உயர்வு நிகழும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்பு அதிகம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். பொருளாதாரம் நிலை உயர்ந்தாலும் சேமிப்பும் நிலைக்கு சாத்தியம் குறைவு. ஜென்மகுரு இருப்பதால் அவ்வப்போது சிற்சில சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காரணம், புதன் வக்கரகதியில் இருக்கிறார். யோசிக்காமல் சில காரியங்களை செய்துவிட்டு அவஸ்தைப்பட வேண்டாம். பரிகாரம்: அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்கள். அல்லல்கள் தீரும். உங்கள் நன்மைகள் சேரும். அடுத்தது மிதுனம். பஞ்சமாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சாதகமான அமைப்பு. பிள்ளைகளின் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்துவிடும். அதனால் உங்கள் சிரமம் குறையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சி பலிக்கும். இடமாற்றங்கள் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் நல்லவிதமாக லாபத்தோடு நடக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். புதிய தொழில் தொடங்குவீர்கள் அல்லது இருப்பதை விரிவுபடுத்த முயல்வீர்கள். வக்ர சனி வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அதை சமாளிக்க வேண்டியிருக்கும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறிய உரசல்கள் வந்து அமைதியை பாதிக்கும். அவ்வப்பொழுது சில உபாதைகள் ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் கடுமையான வேலை சுமை இருக்கும். செய்யும் வேலையில் தவறுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு என்பதால் கவனமாக செயல்பட வேண்டும். பரிகாரம்: ஞாயிறு தோறும் சூரிய நாராயணரை வணங்குங்கள். தினம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். தேங்கும் காரியங்கள் வேகம் எடுக்கும். அடுத்தது கடகம். ராசியில் இருந்த சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மாறுகின்றார். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். அனாவசிய செலவுகள் குறையும். வெளியூர் பயணம் மற்றும் நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். அலுவலகத்தில் உள்ள சூழல் உற்சாகமாக பணி செய்ய வைக்கும். நீங்கள் விரும்பிய இடமாறுதல் கிடைக்கும். அஷ்டமச்சனி ஆதிக்கம் சற்று மட்டுப்பட்டு இருப்பதால் வியாபாரத்தில் போதுமான அளவு லாபமும் தொழில் விருத்தியும் உண்டு. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உயரதிகாரிகள் நெருக்கமாக இருப்பார்கள். 8வது ராசியில் சனியும் ஜென்ம ராசியில் உஷ்ண கிரகமான சூரியனும் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். வேலையில் தவறுகள் ஏற்பட்டு மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத அச்சம் வரும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதும் விரய ராசியில் சஞ்சரிக்கிறார். அவரோட புதனும் இருக்கிறார். ஆனால் ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது நல்லது. தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்.
புதிய ஒப்பந்தங்கள், வியாபார விரிவாக்கங்கள் முதலியன செய்வதற்கு ஏற்ற காலம். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். திறமைகள் அதிகரிக்கும். அதனால் நல்ல பெயரை வாங்குவீர்கள். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் வாங்கும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும். குறுக்கீடுகள் அகலும். கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை உண்டு. வருமானம் அதிகரித்தாலும் தேவையில்லாத செலவுகளால் கரைந்து கொண்டே இருக்கும். வீண் செலவுகளை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏழில் சனி வக்கரகதியில் இருப்பதால் கணவன் மனைவி உடல் நலனில் கவனம் தேவை. அஷ்டமராக என்பதால் எதிலும் அதிக கவனமும் பொறுமையும் தேவை. சுபகாரிய முயற்சிகள் சற்று தாமதமாகும். 6/8/2024 முதல் 8/8/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அடுத்தது கன்னி. தன குடும்பாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனை பொறுத்தவரை 12ஆம் இடம் சிறப்பான பலனை தரவே செய்யும். உற்சாகத்துக்கு குறைவிருக்காது. பாக்கியஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து யோகத்தோடு இருக்கிறார்கள். அவர்களின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் வருகின்ற சிக்கல்கள் சூரியனை கண்ட பனி போல் விலகும். சுபகாரிய தடைகள் நீங்கும். திட்டமிட்டு காரியங்களை முடிப்பீர்கள். திடீர் தன உறவு உண்டு. ஆலய திருப்பணிகள், கோயில் தரிசனங்கள் இவற்றில் ஈடுபடுவீர்கள். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் பெரிய கெடுதல் இல்லை என்றாலும் கூட விரயஸ்தானம் என்பதால் வருகின்ற பணம் விரைவாக செலவாகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும் என்பதால் கடன் வாங்குவதில் எச்சரிக்கை தேவை. சில குடும்பங்களில் சுப செலவுகள் அதிகரித்து பணத்தட்டுப்பாடு வந்துவிடும். புதன் வக்கரமடைந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடைசி நேரத்தில் சில வாய்ப்புகள் உங்கள் கையை விட்டு நழுவும். 8/8/2024 முதல் 11/8/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளையில் புதிய காரியங்களை தொடங்காதீர்கள். பரிகாரம்: உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். எதிர்ப்புகள் விலகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் லாபராசியான சிம்மராசியில் இருப்பது சிறப்பு. 10ஆம் இடத்தில் சூரியனும் பாக்கியாதிபதி புதனும் இணைந்திருப்பது தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றியை தரும். சுக்கிரன் பொருளாதார முன்னேற்றத்தை தருவார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசாங்க உதவிகள் வந்து சேரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். உயர் அதிகாரியின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருமானம் உயரும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். புதன் வக்கரம் பெற்றிருப்பது நல்லதல்ல. எந்த காரியத்திலும் காலை பிடித்து இழுப்பது போல சில தடைகள் இருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட வேலை மாறும் அல்லது தாமதம் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இழுத்தடிக்கும். சனி வக்கரம் பெற்றிருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. நிதி நிலைமை கையாள்வதில் எச்சரிக்கை தேவை. பணப்பற்றாக்குறை உருவாகும். 11/8/2024 முதல் 13/8/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். 10ஆம் இடத்தில் சப்தமாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். மனைவி அல்லது கணவன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. தொழில் முன்னேற்றம் உண்டு. அதற்கு துணையாக 7வது ராசியில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகம் தருகின்றார்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வருமானம் உயரும். வசதி வாய்ப்புகள் பெருகும். சுபகாரி முயற்சிகள் பலன் தரும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பாராட்டும் கிடைக்கும். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. அவர்கள் கல்வி முன்னேற்றத்திலும் சிறு தடைகள் ஏற்படலாம். 4ஆம் இடத்தில் அதாவது சுகஸ்தானத்தில் சனி வக்கரமடைந்து சஞ்சரிப்பதால் உடல் நலனில் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வரும். தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை. வீடு வாங்குதல் விற்றல்களில் கவனமாக இருக்க வேண்டும். பத்திரப்பதிவுகளில் குழப்பங்கள் ஏற்படலாம். பரிகாரம்: வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது தனுசு. ராசிக்கு ருணரோகாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். ஒரு விதத்தில் இது சாதகமான பலனை தரும் என்பதால் சொத்து பிரச்சனைகள் மற்றும் இதுவரை இழுத்தடித்த சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பாராத வகையில் சாதகமாக முடியும். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. புதிய வேலை வாய்ப்பு அமையும். பயணங்கள் பலன் தரும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும்.
குருவின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் படிவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் அகலும். 8ஆம் இடத்தில் சூரியனும் 4ஆம் இடத்தில் ராகுவும் இணைந்திருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுக குறைவு ஏற்படும். தவிர்க்க முடியாத அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகளால் மனக்கஷ்டம் ஏற்படும் என்பதால் கவனமாக பேச வேண்டும். பரிகாரம்: வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திர ஆலயத்திற்கு செல்லுங்கள். அடுத்தது மகரம். குரு பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது சிறப்பு. குருவும் செவ்வாயும் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். தீமைகள் குறையும். இடம் வாங்குதல், வீடு வாங்குதல், விலை உயர்ந்த பொருள்களை வாங்குதல் முதலியவற்றில் பணம் செலவாகும். சுபகாரிய முயற்சிகள் பலிக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு, வருமான உயர்வும் கிடைக்கும். சகோதரர்களின் ஆதரவு உண்டு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான சிம்ம ராசியில் சுக்கிரன் நுழைகிறார். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம். எதிர்பாராத விரயங்கள் வரலாம். மறைமுக எதிர்ப்பு உருவாகலாம். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனம் இல்லாவிட்டால் வணிகத்தில் இடைஞ்சல்கள் ஏற்பட்டு லாபம் குறையும். சக பணியாளர்களால் தொந்தரவு உண்டு என்பதால் அனுசரணையாக பழக வேண்டும். சந்திராஷ்டமம் 5/8/2024 மாலை 3:08 முதல் 8/8/2024 காலை 3 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். அடுத்தது கும்பம். சுகம் மற்றும் பாகியஸ்தானத்திற்குரிய சுக்கிரன் சப்தம ராசியில் பிரவேசித்து உங்கள் ராசியை பார்வையிடுவது நல்ல அமைப்பு. குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகள் மறையும். ஆலய வழிபாடு மற்றும் விருப்பமான பிரயாணங்கள் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சிலருக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. இடம் வாங்குவது, விற்பது முதலிய விஷயங்களில் கவனம் செல்லும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் தொழிலை விருத்தி செய்வீர்கள். புதிய முதலீடுகள் செய்ய முயற்சிப்பீர்கள். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் என்பதால் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய அளவில் விரிவடைந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். கணக்கு வழக்குகளில் மிகவும் கவனம் தேவை. கலைஞர்களுக்கு கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் கைவிட்டு போகும் என்பதால் அதில் ஒரு கண் இருக்க வேண்டும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரும். அவர்களுடைய செயல்களால் உங்களுடைய மனக்கஷ்டம் ஏற்படலாம். மாமன் மைத்துன வழியிலும் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் உண்டு. சிலருக்கு வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். சந்திராஷ்டமம் 8/8/2024 அதிகாலை 3:01 முதல் 10/8/2024 மாலை 4:04 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது மீனம். பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு பற்பல இடையூறுகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வருவது கொஞ்சம் ஆறுதலான நேரம். காரணம், அவர் அஷ்டமாதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் மறைவதால் சில நன்மைகளும் யோகங்களும் உண்டு. வருமானம் உயரும். கொடுத்த கடன்கள் வந்து சேரும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் ஓரளவு உங்கள் மனப்போக்கின்படி நடந்து மகிழ்ச்சி தரும். இடம், பூமி விற்பனையால் லாபம் உண்டு. பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு, திருமணம் முதலிய நல்ல காரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உண்டு. ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் வாய் அமைதியாக இருக்காது. ஏதாவது ஒன்றை சொல்லி பிரச்சனையை உருவாக்கி விடுவீர்கள். காரணம், இரண்டும் சர்ப்ப கிரகங்கள். எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை. பிரச்சனைகளை உருவாக்கும்படி பேச வேண்டாம். ஏதோ ஒரு அச்சமும் மன கஷ்டமும் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். தியானத்தின் மூலமும் கடவுள் பக்தியின் மூலமும் நீக்கிக் கொள்ள வேண்டும். சந்திராஷ்டமம் 10/8/2024 மாலை 4:05 முதல் 13/8/2024 அதிகாலை 4:01 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: பள்ளிகொண்ட பெருமாள் கோயிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்கள். முடிந்தால் பௌர்ணமி விரதத்தை கடைபிடியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.